திண்டுக்கல் மாவட்டத்தில் உன்னிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8 பேருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் தனி வார்டில் சிகிச்சை அளிக்க சுகாதாரத்துறை அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நேரடியாக சென்று மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை மற்றும் அவர்கள் தொடர்பான விவரங்களை சேகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வசந்த் இது தொடர்பான விவரங்களுடன் நம்மிடையே இணைப்பில். வசந்த், இப்போ இந்த உன்னிக் காய்ச்சல் எப்படி கண்டறியப்பட்டு 8 பேருக்கு திடீர்னு பாதிப்பு இருக்குன்னு எப்படி தெரிய வந்தது? சுகாதாரத்துறை அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் என்ன? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். அது திண்டுக்கல் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், வேடசுந்தர், நிலக்கோட்டை உள்ள பகுதியிலாம் கிட்டத்தட்ட 8 பேருக்கு பாதித்ததாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் மருத்துவ வட்டங்களிலிருந்து 4 நபர்கள் அதே மாதிரி பழனி மருத்துவ வட்டத்துல 4 பேரும் சிகிச்சைக்காக இருந்து வருகின்றனர். இவர்களுக்கான முதல் அங்க இருக்கக்கூடிய சோதனை செய்த அடிப்படையில் தான் இவர்களுக்கு உன்னிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டது. முக்கியமாக பழனியில் இருக்க ஒருவருக்கு உன்னிக்காய்ச்சல் இருப்பதை அறிந்து அதை தொடர்ச்சியாக அங்கே சோதனையானது அந்த பகுதி செய்யப்பட்டது. உன்னிக்காய்ச்சல் தீவிரமடைந்துள்ள நிலையில் இதற்கான என்ன காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு சுகாதாரத்துறையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து இங்கு தொடர்ச்சியாக காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக அந்த சோதனையாக செய்யப்பட்டு வருகிற தொடர்ச்சியாக இப்போ அதன் அடிப்படையில் தான் பழனியில் செய்த அதுபோல் திண்டுக்கல் வட்டத்திலும் கிட்டத்தட்ட 4 பேருக்கு பாதிப்பானது இருக்கிறது தெரிய வந்தது. இதை தொடர்ந்து ஸ்கேப்ரா டெஸ்ட் கூடிய அந்த பூச்சி கடிப்பால் ஏற்படும் உன்னிக்காய்ச்சலுக்கு பாதிக்கப்படுவதற்கு எண்ணிக்கை கடந்த மாதத்தோட இந்த மாதத்திற்கான எண்ணிக்கையானது தற்போது அதிகரித்துள்ளது. இதில் டிசம்பர்ல குஜிலியம்பாறையில் இருக்கக்கூடிய ஒட்டச்சத்திர பகுதியை சேர்ந்தவருக்கு 2 இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுகாதார அதிகாரிகள் தொடர்ச்சியாக தீவிரமாக அந்த பகுதியில் நடவடிக்கை எடுத்தனர். இருந்த போதிலும் பாதிப்பு குறைவாக எண்ணிக்கை தற்போது அதிகரிச்சோன்னமாக தான் இருக்கு. ஏன்னா 2 இருந்த பட்சத்தில் இப்போ தற்போது 8 ஆனது தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மருத்துவமனையில் தனி வார்டே தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. உன்னிக்காய்ச்சலிருந்து சேருபவர்களுக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த உன்னிக்காய்ச்சல் பாதிப்படைந்து அவர்கள் உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்காக தனியாக வார்டானது அமைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பாதிக்கப்பட்ட 8 பேரும் தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து அந்த அதிகாரி சொல்லும் போது அவருடைய விளக்கமாக கேட்டபோது அவர்கள் சொல்லக்கூடியது, இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வார்டுகள் அவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ள, மேலும் குணநிலையாக அவர் வீட்டுக்கு செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளோம் என்று சொல்லியிருக்காங்க. இதே போல ஒவ்வொரு கிராமங்களும் சென்று அந்த இருக்கக்கூடிய முகாம்களை அளித்து அதற்கான பிரிகாஷன் சொல்லக்கூடிய தடுப்பானது அவர்களுக்கு ஏற்படுத்தப்படும், அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும். மேலும் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஏரியில் முழுமையாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு அவ்வாறு இருந்தால் அவர் முதலடியாக அந்த வட்டத்தில் இருக்கிற இடத்தில் அவர்களுக்கு முதற்கட்ட இதை செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய 8 பேர் உன்னிக்காய்ச்சல் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் சொல்லப்பட்டிருந்தார். அந்த தகவல் மூலம் அவர் நமக்கு கொடுத்தார். இதில் முழுமையாக சொல்லப்போனால் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தற்போது சிகிச்சையான இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெறும் மாவட்டத்தில் எங்கு அவர்களுக்கு பாதித்து அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் இருக்க வார்டுகள் அனுமதிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் உன்னிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் குடியிருப்பு பகுதியில் சென்று அதற்கு சுகாதாரத்துறையினர் நேரடியாக அவர்கள் இருக்கும் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று அங்கு கிருமி நாசினிகள் தெளிப்பது, அதற்குடைய தூய்மையாக்குவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் கோபால். அண்மை விவரங்களுக்கு நன்றி வசந்த்.